சார் வந்து இப்போ மியூசியத்தை பற்றி ஒரு குறிப்பிட்ட விஷயம் வந்து நம்மளுக்கு சொல்லிட்டு போயிட்டாங்க. ஸோ ரொம்ப அவங்க பிஸி டயத்துலேயே நம்மளுக்கு வந்து டைம் ஒதுக்கி நம்ம சொன்னதே பெரிய விஷயம். ஸோ இதுக்கப்புறம் வந்து நம்ம வாங்க இந்த மியூசியத்துக்குள்ள வந்து என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு ஏ டு இசட் எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக பார்த்துடலாம். வாங்க பார்க்கலாம். இப்போ நம்ம இந்த விண்டேஜ் மியூசியத்தில் என்ட்ரு ஆனோன்னு பார்த்தீங்கன்னா ப்ரொஜெக்டர் இருக்குது பாருங்கள். அதாவது இது வந்து மேட் இன் இந்தியா 1975 போட்டிருக்கு. அப்போ உள்ள ப்ரொஜெக்டர் இது. ஃபிலிம்லாம் பாருங்கள் அப்படியே லைவாக அப்படியே இருக்குது பாருங்கள். ரொம்ப சின்ன ஃபிலிம் இதெல்லாம். டிரான்சிஸ்டர்ஸ் இருக்குது, பழைய பழைய காலத்து ரேடியோ, அதுக்கு மேலே வந்து பழைய ட்ரிங்க்ஸ் கண்டெய்னர்ஸ் பூரா இருக்குது, ட்ரிங்க்ஸ் பாட்டில் இருக்குது, பழைய சைக்கிள், பழைய டாய்ஸ் எல்லாம் இருக்குது பாருங்கள். இந்த செக்ஷன் பூரா பார்த்தீங்கன்னா பழைய லாந்தர் விளக்கு வச்சுருக்காங்க. அதாவது நம்ம வந்து ஒரு ஊரில் லாந்தரம்பாங்க, ஒரு ஊரில் லண்டியன் விளக்கும்பாங்க. அந்த மாதிரி உடைய விளக்கு லைட்டாக இருக்குது. பழைய காலத்து அடுப்பெல்லாம் இருக்குது பாருங்கள். இங்கே பாருங்கள், சாரதா ஸ்டோர் அப்படின்னு சொல்லிட்டு பழைய காலத்து கேலண்டரு, அதாவது 1935 to 36 பழைய கேலண்டர், அதை அப்படியே வச்சுருக்காங்க பாருங்கள். தேதியோட இன்னும் கிளிக்காமல் அப்படியே வச்சுருக்காங்க. இதோடைய சார் வந்து இதை கலெக்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப மெனக்கிட்டு இருக்காங்க. இந்த கேலண்டரில் பாருங்கள், அதாவது 1939 போட்டு ஜூன் 8ன்னு போட்டிருக்கு. ஸோ நம்ம 2026 ஜூன் 8 நம்ம இன்னைக்கு வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கோம். எவ்வளோ ஒரு மேட்சிங் ஆகுதுல. இது பழைய தபால் போஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதில் எல்லா இதுவுமே வச்சுருக்காங்க. 1971 இருக்குது. பார்த்தீங்கன்னா இதில் ஒரு இந்த தபால் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம செல்லு வந்ததுக்கப்புறம் வந்து ஒரு நம்ம உறவுகளும் தள்ளி போயிடுச்சு. அந்த தபால் பார்த்தீங்கன்னா வெளிநாட்டில் இருக்கவங்க, உள்ளூரில் இருக்கவங்க எல்லாருமே இந்த கார்டு யூஸ் பண்ணுவாங்க. வெளிநாட்டில் இருக்கவங்க தபால் தலையில் யூஸ் பண்ணுவாங்க. இந்த ஒரு கடிதம் வந்தோன்னே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்குது. நம்ம உறவுகள்லேருந்து, சொந்தங்கள்லேருந்து, பந்தங்கள்லேருந்து, வெளிநாட்டிலேருந்து அந்த போய் அந்த அதில் என்ன போட்டிருப்பாங்க, என்ன நம்ம வந்து சொல்லியிருப்பாங்கன்னு சொல்லிட்டு அவ்வளோ ஆசையாக, அவ்வளோ பிரியமாகவும் இது பண்ணுவோம். அதை படித்து முடிச்சோன்னே 2 சொட்டு கண்ணீரே வந்துடும் நம்மளுக்கு. அந்த தபாலுக்கு அவ்வளோ உயிரோட்டமாக இருந்தது. இன்னைக்கு அதெல்லாம் காலம் மாறி போய் இன்னைக்கு செல்லில் வந்து ஹாய் நல்லா இருக்கியா, ஃபோன் கூட யாரும் பேசுறது இன்னைக்கு. இன்னைக்கு சூழ்நிலை எப்படி ஆகி போச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பர்த்டே விஷயம் கூட ஹாப்பி பர்த்டே அப்படின்னு அந்த வேர்டு தான். பட் அது ஃபோன் போட்டு கூட இன்னைக்கு நிறைய பேர் பேச மாட்டேங்கிறாங்க. அந்த அளவுக்கு ஆகிப்போச்சு. ஆனால் இது வந்து இந்த தபால் தபால் வந்து உயிரோட்டமா, அதாவது இந்த தபால் வரல ஒரு உயிர் உள்ள ஒரு மனிதன் நம்மள்ட்ட வந்து பேசுற மாதிரியே இருக்கு. தபாலுக்கு அவ்வளோ பெரிய மகத்துவம் இருக்கு. இந்த வாலில் பார்த்தீங்கன்னா பழைய புக்ஸ் எல்லாம் இருக்கு. அதாவது நக்கீரன்ல இருந்து ராணி, வாணி, வள்ளி, தேவி, மாலைமதி, இந்த மாதிரி பழைய குண்டூசி, இந்த மாதிரி எல்லா புக்ஸுமே பழைய புக்ஸுடைய இதெல்லாம் வச்சிருக்காங்க. பழைய பேட்டரி, எவரிடே பேட்டரி, பழைய காலத்து பஸ் டிக்கெட்னா வச்சிருக்காங்க பாருங்களேன். சின்ன டிக்கெட், அதாவது நம்ம ஒரு சுண்டிகள் தண்டோட டிக்கெட்னா இருக்கு. பழைய டிக்கெட் இருக்கு, பழைய கார்டு, போஸ்ட் கார்டு இருக்கு, தீப்பெட்டி, பழைய கால தீப்பெட்டியுடைய கலெக்ஷன்ஸ் இருக்கு பாருங்க. பழைய காலத்து தீப்பெட்டி. இதில் வந்து ஒரு சீத்தான்னு சொல்லிட்டு ஒரு தீப்பெட்டி நான் எனக்கு வேறு தெரியா பார்த்துருக்கேன். ஒரு லேடி வந்து ஒரு கருத அருவாளை வச்சு அப்படி புளியை விரட்டுற மாதிரி. ஸோ அந்த மாதிரி இதெல்லாம் இதில் இருக்கு பாருங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஃபோட்டோ ஃப்ரேம்ஸ் பூரா வச்சுருக்காங்க. இது வந்து பழைய காலத்துடைய வால் போஸ்ட்டு, பழைய ஃபோட்டோஸு, பழைய எம்ஜிஆருடைய அவருடைய படத்துடைய ஃபோட்டோஸ் எல்லாமே இருக்குது. அதில் வந்து அம்பாசிடர் காருடைய விலையை போட்டிருக்காங்க பாருங்க. அம்பாசிடர் கார் இப்போ வந்து 11,161 தான் அப்போ உள்ள அம்பாசிடர் கார். இது பழைய வந்து மியூசிக் சிஸ்டம் பூரா இருக்குது பாருங்கள். இசை தட்டு இருக்குது. அதே மாதிரி வந்து பழைய கேசட்ஸ் இருக்குது, கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க. அதே மாதிரி பழைய காலத்து ரேடியோ, பியானோ இருக்குது பாருங்கள். பழைய காலத்து பியானோ. இதில் பூரா பார்த்தீங்கன்னா பழைய டிக்கெட் வச்சுருக்காங்க, சினிமா டிக்கெட்டு. அதை பார்த்தீங்கன்னா இது 82 உள்ள டிக்கெட்டு பாருங்கள். இல்லை பால்கனி வந்து 35 ரூபா. 1ஆம் வகுப்பு வந்து, அதாவது ஃப்ரெண்டில் நம்ம பார்க்க வந்து 25 ரூபா டிக்கெட் வச்சுருக்காங்க. இதெல்லாம் பழைய பாஸ்போர்ட்ஸ் இருக்குது, பழைய மெடல், பழைய செக் புக் இருக்குது, பழைய பேங்குடைய செக் புக் எல்லாம் இருக்குது. இதுவும் சினிமா டிக்கெட்டு. பழைய லாட்ரி சீட்டெல்லாம் வச்சுருக்காங்க. பழைய காலத்து லாட்ரி சீட்டெல்லாம் இருக்குது. பழைய காலத்து வெயிட் மிஷின் பார்த்தீங்களா. இப்போ இந்த ஹார்ட்வேர்ஸ் கடையில் பூரா வச்சுருப்பாங்க. இதுலேயே பெருசு இப்போ வந்துருச்சு. இது அப்போ உள்ள நம்ம ஹேண்டியாக சின்னமாக இருக்குது பாருங்கள். அதே மாதிரி வந்து ஃபோன் கலெக்ஷன்ஸ், பழைய காலத்து ஃபோன் கலெக்ஷன்ஸ் இருக்குது. அப்போ உள்ள ஃபோன் இதெல்லாம் காயின் போட்டு பேசுகிறது அது இருக்குது. நம்ம சுற்றி பேசுவோம் அந்த மாதிரி உள்ளது இருக்குது. பட்டன் டைப்பில் உள்ளது இந்த இந்த டைப்லேயும் இருக்குது.
நம்ம சார் வந்து விண்டேஜ் கலெக்ஷனில் வந்து RX 100 நிப்பாட்டியிருக்காங்க. ஸோ இது நம்ம ஏற்கனவே நம்ம வச்சிருந்த பைக் தான் இது. நான் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி Yamaha கலெக்ஷன்ஸ் நான் ஒரு வருஷத்துக்கு ஒரு வண்டி வாங்குவேன். வாங்கி அதை ரீகண்டிஷன் பண்ணிட்டு அப்புறம் சேல்ஸ் பண்ணிடுறது. அந்த மாதிரி நம்ம பைக் வியாபாரம் செஞ்சுக்கிட்டு இருக்கையில அதிகமாக Yamaha நான் சேல்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ RX 100 அப்பவும் சரி இப்பவும் சரி இது தனி கிரேஸ் தான் இருக்குது. அது உள்ள மேனுவல் புக்கு கூட சார் அப்படியே வச்சிருக்காங்க பாருங்க. RX 100க்குள்ள மேனுவல் புக். இது பழைய காலத்து பைக்கு, ஹீரோ மெஜஸ்டிக்கு. நான் ஃபஸ்ட்டு எங்கள் ஃபாதர் வந்து எனக்கு வாங்கி கொடுத்தது வந்து 93ல் வந்து கைனட்டிக் லூடான்னு ஒன்று வாங்கி கொடுத்தாங்க. அது நீங்கள் நான் காமிக்கிறேன் உங்களுக்கு, அந்த புகைப்படத்தை காமிக்கிறேன். அது எப்படின்னா கிக் பண்ணுறது தான். அது ரொம்ப சூப்பராக இருக்கு. கைனட்டிக் லூ நான் ஃபஸ்ட்டு நான் வாங்கின பைக். ஓகே மக்களே, இந்த விண்டேஜ் கலெக்ஷன்லாம் பார்த்து ரொம்ப ரசித்து ரொம்ப டயர்டாகிட்டேன். ஸோ ரொம்ப சூப்பராக சார் வச்சுருக்காங்க. ரொம்ப அருமையாக இருக்குது. உள்ளக்க வந்து டைம் பண்ணே இதில் கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் ஆச்சு. நம்ம வந்து ஒவ்வொன்றையும் ரசிச்சு பார்க்கையில் 1.5 மணி நேரம் ஆயிடுச்சு. ஸோ ரொம்ப சூப்பராக இருக்குது. காணொலி உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் நம்புகிறேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் உங்கள் காரைக்குடி ஸ்டார்ஸ் ராஜ். பாய்.